இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் அவரோட படமா இருக்க போகுது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பின்னாடி ஏதோ டைம் மிஷின் மாதிரி இருக்குதப்பா. கையில் விளங்க மாட்டேங்கிறாரு, விலங்குக்கு நடுவில் வாட்ச் எல்லாம் இருக்குது. அது கோல்டு வாட்சாக இருக்குது. என்ன படம்ப்பா புரியவே மாட்டேங்குது. ஏதோ கோல்டு ஸ்மக்லரா அப்படின்னா எஸ், கோல்டு மாஃபியா பற்றின படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கோல்ட் ஸ்மக்லிங் பற்றின படம் அப்படிங்கிற மாதிரியும். இந்த படத்தோட கதையை ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காருப்பா. தலைவர் 171க்குன்னு சொல்லலை, ஆல்ரெடி லோகேஷ் தலைவருக்கு கதை சொன்னார். அந்த கதை அப்போ மெட்டீரியல்ஸ் ஆகல. அதை ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லியிருந்தாரு என்ன கதையாக இருக்கும்ன்ட்டு. ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு பர்சன், எல்டர் பர்சன், அவரு அவரோட பேரனை பார்த்துக்கிறதுக்காக கடையில் மொபைல் ரீசார்ஜ் ஷாப் வச்சிருக்கிறாரு. அந்த மொபைல் ஷாப்பை யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாரு. அதுதான் அந்த மொபைல் ஷாப் தான் வாட்ச் மெக்கானிக் ஷாப்பா மாறி இருக்குது. அந்த நெட்வொர்க் தான் கோல்டு மாஃபியாவா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய லிங்க் பண்ணி நிறைய தியரிஸ் லோகேஷ் கனகராஜ் படம்னால எங்க இருந்து இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் கிளம்புதுன்னு தெரியல. அவரே எது கிளப்பி விடுறாரோ ப்ரொமோஷனுக்காக அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. வாட்ச் மெக்கானிக் ஷாப்பு, கோல்டு மாஃபியா, இந்த மாதிரி கதையா இருக்க போதா, அந்த பேரனை யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி போத்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? தலைவர் 171க்காக டைட்டில் 22 ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கும் யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.